இங்கே அப்பத்தாவோட பிறந்தநாள் நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் குமாருங்கிறவங்க வீட்டில் மட்டும் சாப்பாடு விஷயத்தில் ஆர்டர் பண்ண சாப்பாடு வரல. அதே இது பாண்டியன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கோவத்தோடு இருந்து ஒரே அவரோட அப்பாவும் அதாவது குமாரோட சித்தப்பாவும் சேர்ந்து குமாருங்கிறவங்கள மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. அதனால குமாருங்கிறவங்களுக்கு பாண்டியன் குடும்பத்துங்க மேலே ரொம்ப ரொம்ப கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவரோட அப்பா சத்திவேலுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் வருது. என்ன உங்கள் அம்மாவோட பிறந்தநாளோட சாப்பாடு நீங்கள் போடாமல் பாண்டியனுங்கிறவங்க வீட்டிலேருந்து தான் போட்டாங்களாமே, நீங்களும் நல்லா சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்கும் போனலாம் சத்திவேலுங்கிறவங்களுக்கும் கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் குமாருங்கிறவங்கள அடிக்காங்க, ஏசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போல் குமாருங்கிறவங்களுக்கு எப்படியாவது நம்ம பாண்டியனுங்கிறவங்க வீட்டு குடும்பத்தை பழியே வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க பைக் எடுத்துகிட்டு. அப்போ ராஜிங்கிறவங்க ரோட்டில் வந்துட்டுருக்காங்க. அப்போ பைக்கை மறைச்சிட்டு நிற்காங்க. ஏ ராஜி இங்கே வா அப்படிங்கிறாங்க. அண்ணா சொல்லுண்ணா எப்படிண்ணா இருக்கு அப்படின்னு கேட்காங்க. என்ன எப்படி இருக்கா, ஒன்னால தான் என் வாழ்க்கையே வீணாக போகுது. நான் நல்லா இருந்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்போ அந்த பாண்டியனுங்கிறவங்க வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டு போனியோ அதுலேருந்து என் வாழ்க்கையே போச்சு. ஒரு நல்ல கல்யாணம் வர மாட்டுக்கு. இந்த மாப்பிள்ளை வீட்டை பார்த்தாலும் உன் தங்கச்சி ஓடி போயிட்டலான்னு சொல்கிறாங்க. இதோட வீட்டில் வேற நான் மாற்றி மாற்றி அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அரசி வராங்க. ஏய் என்னடா எங்கள் நீட்ட என்னடா பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையோ, யார்கிட்ட பேசி வம்பளுக்கிறதா வேலை அப்படிங்க. போடி உன்ட்டெல்லாம் நான் பேசலை, நான் என்னோட தங்கச்சிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கச்சி. தங்கச்சியா இவ்வளோ நான் தங்கச்சின்னு சொல்லக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தல அவட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க. மரியாதை பேசுறதுக்கா என் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா, என்னடி ஆகும் உங்கள் அண்ணனுக்குலாம் தெரிஞ்சா, சும்மா எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவனுங்கள்ட்ட போய் சொல்லிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசி நினச்சி பார்க்காங்க. என்ன குமார் நல்லவனா மாறி இருந்தாங்க, இப்போ என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப குமார் கோவத்தில் இருக்காங்க. அரிசி கையை பிடிச்சி இழுக்காவ, வாடி என் தங்கச்சியை உங்கள் அண்ணங்காரை கூப்பிட்டுட்டு ஓடனால அதனால தான் நீ எங்கள் வீட்டில் இப்படி ஆகிட்டு, நீ வா இப்போ நீ ஒன்று நான் கூப்பிட்டுட்டு போகிறேன், உங்கள் வீட்டு குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த அஜிக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்போ பக்கத்தில் இருந்த கட்டையை எடுத்து குமாரவேல் மண்டையிலே அடிச்சிருக்காங்க. அடித்தோன்னே குமாருங்கிறவங்க கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்த உடனே அரசி கையை பிடிச்சிட்டு ராஜிங்கிறவங்க ஓடி வந்துடுறாங்க. ராஜி தயவு செய்து இதை வீட்டில் சொல்லாத ராஜி, ராஜி இதை பற்றி வீட்டில் எதுவும் சொல்லாத ராஜி, எங்கள் அண்ணன் எதுவும் தெரியாமல் கோவத்தில் பண்ணிட்டான், இது தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எல்லாருமே சேர்ந்து இவங்க அடிப்பாங்க, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அரசி சொல்கிறாங்க, இல்லை நீ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு தான் இப்படி மாறி போகிறானே தெரில, நல்லா தான் இருந்தான், திரும்ப இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீ வாங்க நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் குமார் அடிப்பட்ட இடத்துலேருந்து எந்திக்காங்க. இப்போ தப்பிச்சிட்டேரி, நீ திரும்ப மாட்டாமையே இருக்க போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாட்டும் நம்ம பாண்டியனுங்கிறவங்க குடும்பத்தை பழி வாங்கணும் ஆனோம், அதுக்கு அரசி தான் மெயின், அவளை தூக்கினா தான் அந்த குடும்பமே சீரழியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் மக்களே என்ன நடக்குங்கிறத.